அந்த விஎஸ் பாபுன்றவர் வந்து அவர் யார் இருந்தாலும் கந்து வெட்டி விட்டுருவார். அங்கே வட்டி தொழில் செய்கிறவர், ரவுடிங்களை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணுறவர். அவர் இல்லாத கட்சியே கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் லீக்கில் தான் அவர் போய் சேரல. அந்த மாதிரி ஆள் கெட்ட பேருங்க அவருக்கு. விஎஸ் பாபு எப்படியாப்பட்டவர்னு கொளத்தூர் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். விஎஸ் பாபு அவருடைய வரலாறே எங்களுக்கு தெரியும். அது அவருடைய வரலாறே தெரியும். இன்றைக்கி அவர் தோக அடிச்சிருக்கிறாரெலாம் கிடையாது. தலைவருக்கு மிகப்பெரிய துரோகத்தை கொளத்தூர் மக்கள் செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், அவர் தோக்கடிச்சில் எங்கள் தலைவர் தோக்குறவர்லாம் கிடையாது. சினிமா மோகத்தில், விஜய் மேலே இருக்கிற மோகத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. விஎஸ் பாபுக்காக போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் வந்து ஏடிஎம்கேல இருக்க போது தீய சக்தி. இப்போ விஜய் கூட வந்து விஜய் வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு போல, அதில் போட்டோன்னு தோச்சிடுவார் இவங்க எல்லாரையும். அதனால் வந்து இப்போ தீய சக்தி ஆகிடுவார். தலைவர்கிட்டையும் சின்னவர்கிட்டையும் ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன். யங்ஸ்டர்ஸுக்கு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். வெற்றி எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலடியில் நாங்கள் போடுறோம். சோஷியல் மீடியான்ற ஒரு புழக்கத்தில் இது மாதிரி ஆகிருக்குது. இதை நாங்கள் கணிக்கலை, இதுதான் உண்மை. இதை நாங்கள் பழைய பிரச்சாரத்தை இது பண்ணோம். பழைய பிரச்சாரத்தை பண்ணதால் இந்த பிரச்சாரம் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. இது மாதிரி பண்ணி ஆகணும்னு. ஆட்சியில் இருக்க போது வேலை செய்கிறவங்களோட ஆட்சியில் இல்லாத போது வேலை செய்கிறவங்க திமுக தான். விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அரசியலே ஸ்டார்ட் பண்ணார். கட்சிக்கே அப்போ தான் வந்தார். அவர் எப்படி வெற்றி பெற்றார்னா இன்ஸ்டாகிராம் தான். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேஜ் ஓப்பன் பண்ணி தீய சக்தி திமுக இதை தான் ட்ரெண்டே ஆகும். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் உள்ளே போனாலே இதுதான் வரும். இதை ட்ரோல் பண்ணி மக்கள் மனசில் ஒரு திமுக மேலே ஒரு அவப்பேரை உண்டாக்கணும், அந்த ஒரு மனநிலையை உருவாக்கிட்டார். மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஒரு ஓட்டு தானே போட்டு பார்க்கலாம், ஒரு ஓட்டு போடுறதுனால நான் தோத்தா போயிட போகுது அப்படின்ற ஒரு மனப்போக்குவத்தில் போட்டாங்க ஓட்டை. திமுக காரங்களுக்கு வந்து தலைவர்கிட்ட ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வழி உண்ணும் இதுக்கப்புறம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு வட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மயிலை கிழக்கு பகுதியில் இருந்து, நாங்கள் மயிலாப்பூர் மயிலை கிழக்கு பகுதியிலிருந்து 372 நிர்வாகிகள் போயிருக்காங்க தாவேக்காக்கு. ஓகேவா? எல்லாம் திமுக காரங்க, எல்லாம் இளைஞர்கள் வேலை செஞ்ச இளைஞர்கள் எல்லாருமே. 2021 எலெக்ஷனில் அண்ணன் மயிலை வேலு அவர்களுக்காக ஓடி உழைச்ச பசங்க எல்லாருமே இன்றைக்கி தாவேக்காக போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள விட்டது மிகப்பெரிய தப்பு. யாருன்னா நம்ம மேலே தான் தப்பு, நம்ம தான் காரணம். முழுக்க நம்ம தான், திமுக காரன் தான் காரணம். உனக்கு என்ன தேவை, நான் பண்ணுறேன். எவ்வளோ அணிகள் இருக்குது, அந்த அணிகளுக்கு ஒரு பொறுப்பை போட்டிருந்தான் அவன் இருந்திருப்பான். இன்றைக்கி அவன் வட்டச் செயலாளர் இங்கே இருந்துருந்தால் அந்த பொறுப்பை வாங்கியிருக்க முடியாது. அங்கே அவன் போய் வட்டச் செயலாளரை வாங்கி இன்றைக்கி ஆளுங்கட்சி வட்டச் செயலாளராக இன்றைக்கி அவன் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால் வந்து கட்சிக்காரங்களை விட்டது நம்மளுடைய தப்பு தான். இப்போ தான் போய் நடந்துகிட்ருக்கு அவங்க அரசியல், இப்போ தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் அரசியலை பற்றி அவங்க முழுமையாக ஒன்றும் கற்றுக்கலை. ஆனால் இங்கேருந்து கற்றுட்டு போன பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். கூடிய விரைவில் அவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்க வரும்போது இங்கே அவங்களுக்கு பொறுப்பு காத்துட்ருக்கு திமுகவில். நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா தெரியும் விஎஸ் பாபு அவருடைய வரலாறே எங்களுக்கு தெரியும். என்னது அவருடைய வரலாறே தெரியும். இன்றைக்கி அவர் தோக அடிச்சிருக்கிறாரெலாம் கிடையாது. தலைவருக்கு மிகப்பெரிய துரோகத்தை கொளத்தூர் மக்கள் செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், அவர் தோக்கடிச்சில் எங்கள் தலைவர் தோக்குறவர்லாம் கிடையாது. சினிமா மோகத்தில், விஜய் மேலே இருக்கிற மோகத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. விஎஸ் பாபுக்காக போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. விஎஸ் பாபு எப்படியாப்பட்டவர்னு கொளத்தூர் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவருடைய வரலாறு அதான் சொல்கிறேனே, விஜய்க்காக ஓட்டு போட்டாங்கன்னு. படிச்சுட்டாங்க, படித்து கூட அவங்களுக்கு ஒரு சுய அறிவு வளரலையே. 2 கட்சி திமுகவும் ஆண்டு தான் இன்றைக்கி பொருளாதாரத்தை வளர்த்து விட்ருக்காங்க. என்னது பொருளாதாரத்தை வளர்த்து விட்டதே அவங்க தான். நல்ல சாப்பாடு சாப்பிட்றோன்னா இந்த 2 கட்சி ஆண்டு தான் நம்ம நல்ல சாப்பாடே சாப்பிட்றோம். இல்லைன்னா சாப்பிட்ருக்க முடியுமா? ஐடி கம்பெனியை கலைஞர் எடுத்துகிட்டு வராரு. ஐடி கம்பெனியை டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணுறாரு. டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் ஒரு டீ கடை போடுறேன், இவர் பால் சப்ளை பண்ணுறாரு, இவர் பிஸ்கெட் சப்ளை பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணுறான். என்னுடைய பொருளாதாரமும் வளருது, இவங்களுடைய பொருளாதாரமும் வருது, இவரோட பொருளாதாரமும் வளருது. அது காரணம் என்ன? அந்த ஐடி கம்பெனி தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் ரோடு இந்த சைடு அந்த சைடு காடாக தான் இருந்தது. இன்றைக்கி போய் பார்க்க முடியுமா? இன்றைக்கி எவ்வளோ ஐடி கம்பெனி வந்திருக்கு. இன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய
ஒரு பொலிவாக இருக்குது. அந்த டைட்டில் பார்க் ரோடே, ஓல்டு மகாபலிபுரம் ரோடே ஒரு பொலிவாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியல. நல்லா எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன். துறப்பாக்கம் ஜெயின் காலேஜ் எங்கள் மாமா வீடு. எங்கள் மாமா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் துறப்பாக்கம் டீ கடைன்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது. என்னது துறப்பாக்கம் டீ கடைன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஒரே ஒரு குண்டு பல்பு தான் எரியும். ஒரே ஒரு அந்த டீ கடையில் ஒரே ஒரு குண்டு பல்பு அதுதான் எரியும். இதை வச்சு தான் நாங்களாம் இறங்கி எங்கள் மாமா வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த இடமே. இதுக்கு காரணம் என்ன? டெவலப்மெண்ட். என்னது பொருளாதார வீழ்ச்சி தான் தூக்கி விட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. திமுக அண்ணா திமுக 2 பேரும் தான் சேர்த்து சொல்கிறேன், தூக்கி விட்ருக்காங்க. அப்போது இதோடைய சுய அறிவு கூட படித்தவங்களுக்கு இன்றைக்கி இல்லையே. அப்போது எந்த மோகத்தில் போகிறாங்கன்னா சினிமா மோகத்தில் போட்டிருக்காங்க. நான் திமுக காரன், எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் வந்து 1000 ரூபா பணம் வாங்கலை. ஊரே 5000 ரூபா வாங்குச்சு. எங்கள் அம்மா காலை தட்டி நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன எழுப்புறேன், ஏய் பார் ஊரே 5000 ரூபா வாங்கியிருக்கு, நம்ம பணமே வாங்கலாமா? நம்மளுக்கு வருதோ வரலையோ மக்கள் பயனடைகிறாங்களா இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அது மக்கள் பயனடைகிறாங்களா இதை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லி நான் எங்கள் அம்மாவுக்கு அறிவுரை சொன்னவன். தலைவர் தோத்துட்டாரு, உக்கானு ஓன்னு அழுகுறேன் நான். என் ஒய்ஃப் என்னை ஆறுதல் படுத்துறா. என்னன்னு சொல்லி ஆறுதல் படுத்துறா தெரியுமா? ஏன் அழுகுறப்பா? நம்மளுக்கு வீடு கொடுத்தாங்களா? எனக்கு வேலை வாய்ப்பு எதனா பண்ணி கொடுத்தாங்களா? அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உன் கூட சேர்ந்து நானும் அழுதுருப்பேன்றா என் ஒய்ஃபு. நம்மளுக்கே எதுவுமே பண்ணலையே, ஏன் வருத்தப்படுற? எனக்கு தலைவர் தோத்த வருத்தம் மிகப்பெரிய வலியை கொடுத்துருது. 2 நாள் நான் சாப்பிடல. இன்றைக்கி வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா உண்மையான தொண்டன் தான் இன்றைக்கி வந்திருக்கான் மீட்டிங் கூட. உண்மையான தொண்டன் தான், உண்மையான தொண்டை மட்டும் தான் வந்திருக்கானே தவிர பணத்துக்காகவோ பொருளுக்காக ஆசைப்பட்டவன் எவனும் இன்றைக்கி வரல. அதனால் தலைவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் திமுக கழகத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஒர்க்னாலே யங்ஸ்டருக்குனான்னு தெரியாது டிவிகேல. இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்து எங்கள் மாவட்ட செயலாளர் தாவேலு அவர்கள் வந்து 15 வருஷமாக என்ன கட்சினா என்னது, பாகர்னா என்னது, ஒரு எலெக்ஷன் பூத்தில் எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்து தான் இப்போ அதில் வந்து கடைசியில் விட்டுட்டாங்க. இல்லைன்னு சொல்ல விட்டுட்டாங்க. விட்டவங்க தான் இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து திருப்பி அவங்கள வந்து நம்மகிட்ட வர வச்சு அவங்களுக்கான எல்லாம் நல்லது பண்ண சொல்லியிருக்கோம். போஸ்டிங்லாம் போடுங்க, வட்ட செயலாளரை வந்து மாற்றுங்க. ஆக்சுவலாக இங்கே பொறுப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கே போனாங்க. விஜய்க்காகலாம் யாரும் போல. இங்கே வந்து பொறுப்பு கிடைக்கல, அவங்களுக்கு உண்டான மரியாதை சரியாக கிடைக்கல. அது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். திமுக காரன் நான் ஒத்துக்கிறேன், சரிங்களா? அதனால தான் வந்து அங்கே போனாங்க. விஜய் பிடிக்கும், ஆட்சி மாற்றம், அதுக்காகலாம் போல. அவங்க சொந்த லாபத்துக்காக தான் போயிருக்காங்க. அங்கே எந்த லாபமும் இல்லாமல் கடைசியில் இங்கே வருவாங்க. அது ரொம்ப நாள் கிடையாது. இந்த ஆட்சி என்னைக்கு கலையணும்லாம் தெரியாது. ஏன்னா இவன் வந்து தனியாக நிற்கல, கூட 10 பேர் சேர்த்து தான் நிற்கிறாரு. அன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து 96 சீட்டை வச்சு 5 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணார், ஒரு மினிஸ்டர் கூட கொடுக்காம. ஆனால் இப்போ இருக்கிறவர் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை உடச்சி தான் ஒரு ஆட்சியை தக்க வைக்கிற நிலைமையில் இருக்கார். அது ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ ஊழல் சக்தியாக இருந்தாங்க. யார்? CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் வந்து ஏடிஎம்கேல இருக்க போது இத்திய சக்தி. இப்போ விஜய் கூட வந்து விஜய் வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு போல், அதில் போட்டோன்னு துவச்சிடுவார் இவங்க எல்லாரையும். அதனால் வந்து இப்போ தீய சக்தி ஆகிடுவார். அதனால் வந்து போனவங்களாம் புரிஞ்சுட்டு வருவாங்க. ஏன்டா இவனுக்கு ஓட்டு போட்டோம் அதை வந்து புரிஞ்சுட்டு ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்களேன். ஏன்னா இந்த ஆட்சியால் எங்களால் எந்த பாதிப்பும் வராது எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. ஆட்சியில் இருக்க போது வேலை செய்கிறவனோட ஆட்சியில் இல்லாத போது வேலை செய்கிறோம் தான் திமுக காரன். திருப்பியும் நாங்கள் ஆட்சி வருவோம், அதான் எங்கள் மாவட்ட சொல்லிட்டாரு, மீண்டும் வருவோம். நன்றி. இது நாங்கள் வந்து இந்த தோல்வி வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து ஒரு இயக்கம் வந்து தலைவர் சொல்படி வந்து நல்ல சிறப்பாக தான் வேலை செஞ்சோம். கட்சி நிர்வாகிக்கு சிறப்பாக வேலை செஞ்சோம். பொதுமக்களும் நல்ல போகிற இடத்துல நல்ல வரவேற்பு. ஒவ்வொரு வேட்பாளர் போகும்போதும் நாங்கள் எதிர்பார்க்காத வரவேற்பு கிடச்சிது. ஒவ்வொரு ஸ்லம் ஏரியா, இந்த குடிசை பக்கத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத எவ்வளோ தேர்தல் போயிருக்கிறோம். இந்த தேர்தல் அவ்வளோ மக்கள் வந்து அவங்கள வந்து பூ மாதிரி தோணுனாங்க, ஆழம் சுற்றுனாங்க, மாலை போட்டாங்க, வாள் கொடுத்தாங்க, அந்த மாதிரி. ஆனால் இது என்னென்ன புரியல. சோஷியல் மீடியான்ற ஒரு புழக்கத்தில் இது மாதிரி ஆகிருக்குது. இதை நாங்கள் கணிக்கலை, இதுதான் உண்மை. இதை நாங்கள் பழைய பிரச்சாரத்தை இது பண்ணோம். பழைய பிரச்சாரத்தை பண்ணதால் இந்த பிரச்சாரம் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது, இது மாதிரி பண்ணி ஆகணும்னு. இன்றைக்கி பாருங்கள், தோல்வியில் கூட இன்னைக்கு இந்த அரங்கமே நிரம்பி ஒவ்வொரு கட்சிக்காரன் வீட்டை விட்டு இன்றைக்கி அரங்கத்தை ஃபுல்லாக வந்து அந்த எழுச்சியோடு இருக்கான். தோல்வி எங்களுக்கு புதுசு இல்லை. எவ்வளோ காலமாக நாங்கள் தோல்வியை பார்த்துருக்கோம். 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தோம் ஜெயலலிதா பீரியடில். கடந்த 10 வருஷம் மறுபடியும் நாங்கள் 5 வருஷம் இருந்தோம். மறுபடியும் எங்களுக்கு தோல்வி புரியுதில்லை. இந்த 6 மாதம் இந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவங்க எதை கையாண்டாங்களோ அதே ஆயுதத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தலைவர், எதிர்கட்சி தலைவர், இளைய தலைவர் வந்து சிறப்பான முறையில் வந்து சட்டமன்றத்தில் சரியான பதிலடி கொடுத்தார். இது வரைக்கும் அவருக்கு அந்த அசம்பிளியில் எவனாலும் பதில் சொல்ல முடியல. 5 மணி நேரம் கழித்து தான் எவனும் எழுதி கொடுத்ததை அவர் ட்விட்டரில் போடுறாரு.
இதெல்லாம் நீடிக்காது. இது அவங்க கூட இருக்கிற ஊழல் கட்சி இது தீய சக்தி ஊழல் சக்தி சொல்லிவிட்டு அந்த ஊழல் சக்தியை உடைச்சி எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? ஒரு கட்சி உடஞ்சதுன்னா அந்த கட்சி தலைவன் தான் போய் அவன் ஆதரவு தெரிவிப்பான் வீட்டுக்கு போய். இவரே வெளியே போய் உடஞ்ச கட்சிக்கிட்டு போகிறாரு. இவரே கட்சி தாவல் ஊக்குவிக்கிறாரு. அரசியல் பண்ண தெரியல அவருக்கு. இவரே போகிறாரு. இவர் ஒவ்வொருத்தரையும் இவர் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் தார்மீகமாக மூத்த அரசியல்வாதின்னா ஐயா ராமதாஸை போய் பார்க்கணும், ஐயா சிதம்பரத்தை போய் பார்க்கணும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் போய் பார்க்கணும். இதுதான் நாகரிகம். அதெல்லாம் பார்க்காத இது ஒரு தளபதியை பார்த்தது கூட ஒரு சும்மா அது ஏமாத்து வேலை தான். அவர் நீ எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாருமே பாருங்கள். மூத்த அது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. வைகோ பார்த்தா வரவேற்கிறோம். ஐயா சிதம்பரத்தை போய் பாருங்கள். ஏன் பார்க்கல? அவங்க பையன் எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறான்றது அவங்க அப்பா போய் பார்க்கல. அந்த விஎஸ் பாபுன்றவர் அவர் யார் இருந்தாலும் கந்து வெட்டி விட்டுருவாங்க. வட்டி தொழில் செய்கிறவர், ரவுடிங்களை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணுறவர். அவர் இல்லாத கட்சியே கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் லீக்கில் தான் அவர் போய் சேரல. அந்த மாதிரி ஆள் கெட்ட பேருங்க அவருக்கு. நாங்கள் குளத்தூருக்கு போய் பாருங்கள். குளத்தூர் அந்த ஹாஸ்பிட்டலு எப்படி ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு 6 அடுக்கு 7 அடுக்கு பில்டிங்கில் மக்களுக்கு அவ்வளோ பெரியார் நகரில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. அதேமாதிரி எவ்வளோ நீச்சல் குளம், எவ்வளோ ஃபுட்பால் கிரவுண்டு, ஹாக்கி கிரவுண்டு, ஏசி பஸ் ஸ்டாண்டு, அந்த ரோடு பிளாட்ஃபார்ம்லாம் போய் பாருங்கள். குளத்தூரான்னு சொல்ல மாட்டீங்க. குளமாக இருந்ததை இன்றைக்கி எப்படி ஆக்கியிருக்காரு. இவர் தோற்று தான் மக்களுக்கே இன்றைக்கி முடியலையே. இன்றைக்கி தவறாக ஓட்டு போட்டவங்க கூட யோசிக்கிறாங்க, ஐயோ தெரியாத பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லைங்க. நேற்றுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க. ஒரு அம்மா நாங்கள் தான் அந்த மக்கள் அவசரப்படுறாங்கன்னு 10 அடி நடக்க முடியும்னு வீட்டு வாசலில் குழா போட்டு கொடுத்தோம். ஒரு திமுககாரன் விட மாட்டான். நாங்கள் இன்னும் மக்களோடு தான் இருக்கிறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, தப்பு பண்ணிட்டோம்பா. என்ன பண்ணா? இந்த குழா தண்ணி நீ தான் போட்டு கொடுத்த, உனக்கு நாங்கள் ஓட்டு பண்ணலப்பா. அது எங்களுக்கு தெரியும்னு சொன்னோம். நான் மட்டும் பண்ணல, எல்லோரும் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த தவறை செய்ய மாட்டோம்.